இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரிஷி ப்ளீஸ், நான் இதுதான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீ இந்த மாதிரி எல்லாம் பண்றது, இப்படி எல்லாம் பேசுறது, இதோ இன்னைக்கு நீ பண்ணது, ப்ளீஸ் இதெல்லாம் நிறுத்திடு. ப்ளீஸ் இதோட எல்லாத்தையுமே நிறுத்திக்கோ. ஏன்னா நான் எப்படி இருக்கேனோ என்ன அப்படியே விட்டுடு ப்ளீஸ். எனக்காக நீ எதுவுமே பண்ண வேண்டாம். அப்புறம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பண்ணுவேன்? எவ்வளவுதான் சகிச்சுப்ப சொல்லு? எவ்வளவு நாளைக்கு? என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும், என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னோட உயிரை நான் காப்பாத்திக்கிட்டே இருப்பேன். உனக்காக என்ன வேணா பண்ணுவேன். ஒருவேளை என்னைக்காவது உன்னோட சுவாசத்துக்கு என்னோட இதய துடிப்பு தேவைப்பட்டாலும் அதையும் நான் கொடுப்பேன். ப்ராமிஸ். வேணும்னா கேட்டு பாரு. நான் இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். நீ எனக்கு காட்டுற இந்த கேர், அக்கறை எல்லாம் இருக்குல்ல, இந்த ஒரு விஷயத்தினாலதான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த வீட்டுல நடக்கிற எல்லாமே இதனால மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. நான் என்ன தப்பு பண்ண? இல்ல சொல்லு, நான் என்ன தப்பு பண்ண? இது வரைக்கும் எத்தனை முறை நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க சொல்லு. நான் என்ன சொல்லட்டுமா எத்தனை முறை காப்பாத்தணும்னு? நான் பண்ணது சரிதான் எனக்கு தோணுது. எங்க போறீங்க? போய் லக்ஷ்மியை பார்த்துட்டு வரேன். அவ உடம்புக்கு ஏதாவது மறுபடியும் பிரச்சனைனாக்க டாக்டரை கூப்பிட வேண்டியிருக்கும். டாக்டர் தான் அவ கண் முழிச்சிடுவான்னு சொன்னார்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இந்த கவலை? இருந்தாலும் ஒரு முறை பார்த்துட்டு வரேன். ஒருவேளை அவ கண் முழிச்சிட்டான்னா இந்த விஷயத்துக்கு யார் காரணங்கிறத அவகிட்டயே கேட்டு வரேன். நிச்சயமா போய் தான் சொல்லுவா. உனக்கு தான் அப்படி தோணுது. பரவாயில்ல, எனக்கு அப்படி தோணல. நீ தூங்கி ரெஸ்ட் எடு, நான் அவளை பார்த்துட்டு வரேன். உன்ன மாதிரி ஒரு பிடிவாதக்காரனை நான் என் லைஃப்ல பார்த்ததே கிடையாது தெரியுமா? இதுக்கப்புறமும் நீ பார்க்க மாட்ட. அது என்னன்னா, அது என்ன மாதிரி யாரும் இல்ல. நான் ரொம்ப யூனிக். ஒன் அண்ட் ஒன்லி பேஸ். முடிச்சியா? போலாமா? ரிஷி, நீ உள்ள வரக்கூடாது. எனக்கு இந்த தைலம் ஒண்ணு தேவையில்ல. நீ முதல்ல இங்க இருந்து போ. நான் கொஞ்ச நேரம் தூங்குனா தலைவலி சரியாயிடும். நீ போ. உனக்கே நல்லா தெரியும் லட்சுமி, உன்னோட விஷயம்னு வந்தா அப்ப நான் கொஞ்சம் பிடிவாதக்காரன்றது. மத்தவங்க சொல்றத கேட்க மாட்டேன். நீ சொல்றத கண்டிப்பா கேட்க மாட்டேன். நீ வேணா பாரு, தைலத்தை தேய்ச்சி உன் தலைவலிக்கு அப்படியே பறக்க விட்டுடுற. தைலம் வேண்டாம் ரிஷி. ரிஷி, நான் சொல்றது மலஷ்கா, ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்க? எதுக்கு அப்போல இருந்து இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? எவ்வளவு நேரம் தான் அந்த லக்ஷ்மி பத்தி யோசிச்சு உன்னை நீ கஷ்டப்படுத்திப்ப? இங்க பாரு, கொஞ்சம் கொஞ்சமா நீயும் ரிஷியும் இப்ப நெருங்கிட்டு இருக்கீங்கன்னு யோசி. இன்னும் ஒரு மாசம் தானே இருக்கு. ஒரு மாசம் இல்ல, நான் என்னோட ரிஷிக்காக 1 வருஷம் 2 வருஷம் ஏன் 10 வருஷம் கூட வெயிட் பண்ணுவேன். ஒருவேளை வெயிட் பண்றதுக்கான ரீசன் லக்ஷ்மியா இல்லைன்னா, ஆனா இங்க லக்ஷ்மி தான் ரீசனா இருக்கா. என்னையும் ரிஷியையும் அந்த லக்ஷ்மி பிரிக்கணும்னு நினைக்கிறா. நான் ஜெனியூன்லி ஒரு மாசம் இல்ல, ஒரு வாரம் கூட வெயிட் பண்ண முடியாது. ஆனா இந்த ரிஷியால என்னால எதுவும் பண்ண முடியல. இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, ஒரு விஷயம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல. நீ இன்னும் ஒரு மாசம் தான் வெயிட் பண்ணணும் மலஷ்கா. என்ன ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ற? எதுவும் ஃபிக்ஸ் ஆகல. அங்க அந்த லக்ஷ்மி தான் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கா. இங்க பாரு, நீயும் கொஞ்சம் யோசி. லக்ஷ்மி எவ்வளவு புத்திசாலித்தனமா எல்லார் முன்னாடியும் ரிஷியை கிஸ் பண்ண வச்சிருக்கா. அப்ப அவளால தனியா என்னெல்லாம் பண்ண முடியும்னு யோசி. அவ ரிஷி மனச மாத்தலாம், அவனை அவ வற்புறுத்த முடியும். என்னால சொல்ல கூட முடியல, என்ன பண்றதுன்னா? யூ மீன் நீ என்ன பண்ண மாதிரி நடிச்சியோ அத லக்ஷ்மி நிஜமாவே ரிஷி கூட? இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் எனக்கு இதுதான் பயமா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே தெரியல. அது கீழே நான் நீலமா ஆண்டி கூட கேம் விளையாடிட்டு இருந்தேன்ல, அப்போல இருந்து தலை கொஞ்சம் பாரமா தான் இருந்தது. அதோட நான் அப்போ பாணி கிட்ட கூட சொல்லிருந்தேன், நான் போய் ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு தலை சுத்துதுன்னு. அதுக்கப்புறம் நான் ரூமுக்கு வந்துட்டேன். இங்கதான் உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் யாரோ எவனோ ஒருத்தன் வந்தான். எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் மாஸ்க் போட்டிருந்தான். அவன் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டான். அப்புறம் எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ரொம்பவே மயக்கத்துல இருந்தேன் நினைக்கிறேன். அதனாலதான் நான் அவனை தள்ளி விட்டுட்டு அப்படியே இந்த ரூம்ல இருந்து நான் வெளியே ஓடி வந்தேன். நல்லதுமா, நல்ல விஷயம் பண்ண. அது சரி, அதனாலதான் நீ கீழ் விழுந்தியா? அப்பா, நான் உங்ககிட்ட சொன்னல, எனக்கு ரொம்பவே தலை சுத்துச்சு. அது தலை ரொம்பவே பாரமா இருந்துச்சு. நான் கத்துறதுக்கு கூட முயற்சி பண்ணிருந்தேன். ஆனா குரலே வெளியில வராத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல, அப்படியே நான் விழுந்துட்டேன். ரிஷியும் மற்றவங்க யாரும் என்னை பிடிக்க வரல அப்படின்னா லக்ஷ்மி என்னை பார்க்கலன்னு உறுதி ஆயிடுச்சு. நான் அங்கே இருந்தது அவளுக்கு தெரியல. ஆனால் அங்கே போய் என்ன பண்ணி கிழிச்சிட்டேன். அங்கே தான் திமிரா இருந்தனே. கைக்கு முன்னாடி வெண்ணெய் இருந்துச்சு,
ஆனா என்னால அங்க அவளை ஒண்ணும் பண்ண முடியல. லக்ஷ்மி அங்க எவ்வளவு அழகா இருந்தா. அவளை நான் ஒரு புது உருவத்துல பார்த்தேன். அந்த அழகான கவுன்ல சூப்பரா இருந்தா. ரொம்ப ரொம்ப அழகா இருந்தா. எனக்கும் லக்ஷ்மிக்கும் கல்யாணம் ஆயிருந்தா எனக்கு நேரம் சரியில்லை. அதனால்தான் இவ வந்து தொலைச்சிட்டா. சோனியக்காரி. ஏதாவது சொன்னீங்களா? ஆமா, உன்னை சோனியக்காரின்னு சொன்னேன். உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அவ வீட்டை விட்டு போயிடுவா. ஆனா நீ வீட்டை விட்டு போகாம என் தலையில ஏறி உக்காந்துகிட்டு இருக்க. வெளியில போயேண்டி. நான் போக மாட்டேன். என்ன சொன்ன? இது என்ன உன் அப்பா வீடா? போக மாட்டல. ஏன் போக மாட்டா? ஏன்னா நான் தான் சோனியக்காரி இல்லைல்ல. நான் ஏன் வீட்டை விட்டு போகணும்? அது மட்டும் இல்ல, நீங்க என் புருஷனாச்சே. என்ன ரொமான்ஸா? அப்போ புருஷன் வீடு என்னோட வீடு தானே. அதனால என் வீட்டை விட்டு நான் எப்படி போவேன்? நீயா போக மாட்ட? போயிடுவடி. இப்ப நான் இங்க என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நீ தான் சும்மாவே உட்கார மாட்டியே. சரி, நீ பேசாம இங்க வரலாம்ல. எங்க கூட இருந்தா உனக்கு எப்பவுமே போர் அடிக்காது. நானும் அங்க கிளம்பி வந்துருவேன். ஆனா இந்த ரிஷி என்ன கிளம்பவே விட மாட்டேங்கிறான். எங்கேயுமே போக கூடாதுன்னு சொல்றான். இல்ல, ஒருவேளை நான் அங்க வந்தாலும் அவனும் பின்னாடியே வந்துறான். ஒரு நிமிஷம் கூட அவன் பார்வை விட்டு என்ன தள்ளி போகவே விட மாட்டான். இது நல்ல விஷயம்தான். அதாவது மாமா உன் மேல ரொம்ப அக்கறையா இருக்காருல்ல. நீ எதுவும் பண்ணாதக்கா, நீ அவர் கூடயே இரு. 2 பேரும் ஒன்னா இருங்க, அதுக்கப்புறம் பாருங்க. எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். ஆனா எனக்கு தான் இப்ப பண்றதுக்கு எந்த வேலையும் இல்லையே. பாட்டி, ஷாலு நீ இரு, நான் அப்புறமா கூப்பிடுறேன். நீங்க இப்ப வந்தீங்க? உனக்கு போர் அடிக்கும் போது அதான் இப்ப போன்ல ஷாலு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேல்ல எனக்கு போர் அடிக்குதுன்னு. ஆமா பாட்டி, எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது. ஆனா இங்க பண்றதுக்கு எந்த வேலையும் இல்லையே. சும்மா தான் இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான்லாம் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆளே கிடையாது. நிறைய வேலை செய்வேன். சின்ன வயசுல இருந்தே வேலை செய்யறேன். நான் இங்க ஏதாவது வேலை செஞ்சேனா கரிஷ்மா ஆண்டிக்கும் நீலமா ஆண்டிக்கும் அது பிடிக்க மாட்டேங்குது. அதனாலதான் நான் எதுவுமே பண்ணாம இப்படி அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். என்னால வீட்டோட நிம்மதி போக கூடாதுன்னு நினைக்கிறேன். நிஜமா இதான் உன் விருப்பமா? அப்போ ஒண்ணு செய்யி. நீ முதல்ல எப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தியோ அதே மாதிரி இப்பவும் வீட்டு வேலையை பாரு. நான் சொல்றதுக்காக நீ செஞ்சிடு. இல்ல பாட்டி, இதெல்லாம் சரியா வராது. ஏன்? அதுக்கப்புறம் எல்லாரும் உங்ககிட்ட தேவையில்லாம கேள்வி கேட்பாங்க. அதான். ஓ, நான் பாட்டி தெரியும்ல. என்ன கேள்வி கேட்க இங்க யாரு இருக்கா? நான் தான் சொல்றேன்ல. சரி, நீ ஒரு வேலை பண்ணு. சமைக்கிற பொறுப்பை நீ ஏத்துக்க. நீ சமைச்சத நான் சாப்பிட்டு எனக்கு பழக்கமாயிடுச்சு. இன்னொருத்தர் சமைச்சா அது எனக்கு பிடிக்கிறதே இல்ல. ஒரு விஷயம் தெரியுமா? நீ இல்லன்னா நான் பசியோட இருப்பேன். பாட்டி, நானும் சமைக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். உங்க எல்லாருக்காகவும் சமைக்கணும், உங்க எல்லாருக்கும் பரிமாறணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் தான். ஆனான்னு சொல்லாத. இன்னைக்கு நீ தான் சமைக்கணும். அப்புறம் பாயசம் கண்டிப்பா பண்ணு ப்ளீஸ். ஆனா பாட்டி, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல.